ஹாய் டூட்ஸ். அதாவது நான் கிளிக்கல, ஆனால் பொருள் மட்டும் வாங்கி வச்சு கிழிச்சிட்ருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மைக் வாங்கியிருந்தேன். என்ன மைக்குனா அது ஈட்டின்னு நினைக்கிறேன். அந்த ஈட்டி 10,000 போட்டு வாங்கினேன். அதுக்கடுத்தது அது யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் யூஸ் இல்லாமல் போச்சுன்னா நம்ம ஒழுங்காக வீடியோ போடல. அதுக்கப்புறம் சரி அடுத்தது இப்போ இன்னொரு மைக்கு போட்டிருக்கிறேன். இந்த மைக்கு என்னன்னா டிஜேன்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு சொல்லியிருக்காங்கல்ல, வயர்லெஸ் மைக்கு. சரி அதையும் வாங்கி கிளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நான் இதை யூஸ் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு. அதெல்லாம் என்ன ஊற்றி வச்சுருக்கிறீங்க. ஆல்ரெடி அந்த ஈடி மைக்கை வாங்கி கிழிச்சு விட்டேன் யூடியூப்பில். இப்போ இந்த மைக்கை வாங்கி கிழிக்க போகிறேன். இப்போ நான் பேக்கிங் இப்படிலாம் பண்ணுறீங்க. உள்ளே ஒட்டியிருக்கானுங்களே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே ஒட்டியிருக்கானுங்களே. இப்படிதான் பேக் பண்ணியிருக்கானுங்க. ப்ரைமுங்கிறதுனால ஒன் டே டெலிவரி போட்டானுங்க. நான் எதுக்கு ப்ரைம் வச்சுருக்கேன்னா படம் பார்க்கறதுக்காக வச்சுருந்தேன். சரி அது இதுக்கும் யூஸ் ஆகுது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஓகே வந்து விட்டது. பில்லெல்லாம் வச்சுருக்கானுங்க. வாரண்ட்டி 1 இயர் வித் பில்லு. ஏதோ 1 இயர் வித் பில்லுலாம் போட்டிருக்கானுங்க. சரி டிஜே சரி ஓப்பன் பண்ணுவோமா? என்னடா அது வேக்கம் சீலிங்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஒவ்வொரு பக்கமாக வந்து கிளிப்போம். கிளி 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 கீச்சிட்டமா இப்படி இருக்குது. ஓகே என்னடா அது? காற்றே பூங்காற்றே கவிதை சொல்லத்தான். பேக்கிங்கும் நல்லா பக்காவாக தான் இருக்குது. 30,000. ஓகே அடுத்தது எந்த பக்கம் வந்து ஓப்பன் பண்ணணும்னு தெரியலையே. இங்கே ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே சரக்குன்னு கழிச்சிருவோம். ஓகே ஓப்பன் பண்ணி விட்டாயிட்டு. டொண்டோரை ஓகே மேலே இருக்கிறது ஏதோ வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மெயின் மேட்டு என்னடா அது வீடியோ எடுக்கிறதா? மெயின் மேட்டு உள்ளே வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இதுதான் டிஜேஐ ஓப்பனிங் செரிமனி. தொட நல்லா கனமாக தாங்க இருக்குது. மொபைல் ஃபோன் கணக்காக ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்க மாட்டேது. ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஓப்பன் பண்ணோடனே லைட் எரியுது டைன்னு. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ 15.1 ஹவர் 15.1 ஹவர் சார்ஜ் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி அதாவது அன்பாக்சிங் பண்ணும்போது அந்த மொபைலில் லேப்டாப் இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா? அந்த ஸ்மெல்லு தாங்க வருது. இதில் துளூண்டு இருக்குது. இது போய் 30,000 கொடுத்து போட்டிருக்குறாங்க. 32,000. சரி இதை வாங்கி யூஸ் பண்ணுறோமோ என்னமோ தெரியலை, ஆனால் வாங்கியிருக்கிறேன். பார்ப்போம். 2 மைக்கு, அதுக்கு ஒரு ரிசீவரு. ஓகேவா? ரிசீவர் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க. இது என்னது என்னன்னு தெரியலையே. சரி அது அப்புறம் பார்ப்போம். ஓகே ஒரு லைட்னிங் கேபிள், ஒரு யூஎஸ்பி-C கேபிள். நம்ம இப்போதைக்கு லைட்னிங் கேபிள் வச்சுருக்கிறோம். எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ரிசீவரில் இப்படி சொருக வேண்டும். சொருகி பின்னர்
ஓ எப்படி சொல்லணும், பின்னாடி இருந்தால் முன்னாடி வந்தா இப்படியா, இப்படி சொல்லுங்க மாட்டது. ஓகே உள்ள போடி. ஓகே ரிசீவரே சொல்லி விட்டாச்சு. வேலை இருக்கு. சரி ஓகே, நான் இதை அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் இதில் ரெக்கார்ட் பண்ணி